ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைல் முருங்கைக்கீரை உப்பேரி செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் வேணும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் கொஞ்சம் பாசி பயிரை அதில் வேக போட்டுக்கலாம். இப்போ நான் அதை களைஞ்சிட்டு அழகாக கழுவிட்டு இப்போ நான் அந்த பானையில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும். அடுப்பு நல்லா சிம்மில் வைக்காமல் கொஞ்சம் ஹீட்டு பண்ணி நல்லா வேக வச்சுட்டு அந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து அதிலே சேர்த்துக்கலாம். நான் இப்போ முருங்கைக்கீரையை எடுத்து அதில் போடுறேன். பார்த்திங்கன்னா நல்ல பசுன்னு சூப்பராக இருக்குது இந்த கீரை. ரொம்ப சத்துள்ள கீரை. அதனால் பார்த்திங்கன்னா இதை அந்த பருப்போடு சேர்த்து வேக போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கீரையும் நம்ம அதில் சேர்த்தாச்சு. இதோடு நல்லா இது வேகும் போதே நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு வச்ச எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா சின்ன உள்ளிக்கு இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் நான் இப்போது சின்ன உள்ளி, கொஞ்சம் தக்காளி எல்லாம் அதில் போட்டாச்சு. 2 சீரகமும் போட்டு நல்லா வேக விட்டுறணும். இது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். கீரை பாருங்கள் நல்லா வெந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் தேங்காய் நல்லா அரைச்சி பால் எடுத்து அதோட கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. நம்ம சிறிதளவு உப்பும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இது கொதித்து அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலை அரைச்சிட்டு அதில் விட்டு நல்லா வேக விட்டுருங்க. இதை நல்லா வெந்து கலக்கி விட்டு நல்லா வேக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக வெந்துருச்சு. அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலாக தூவிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு எண்ணெயில் தாளிச்சிட்டு 2 வரமிளகா, வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாங்க. இதை தாளிச்சிட்டு இதையும் அந்த முருங்கைக்கீரை உப்பேரியோடு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அதில் தாளித்து போட்டாச்சு. ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் தாளித்து போட்டாச்சு. தாளிப்புக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவலையும் அதில் தூவி விட்டுக்கலாங்க. இதில் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவலை அதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக முருங்கைக்கீரை உப்பேரி செம்மையாக வந்தாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன் எவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குது அப்படின்னு. இது சப்பாத்திக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம், இல்லை ரைஸ்க்கு கூட சைடிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை இது சாதத்தோடு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் சுட சுட எடுத்து எப்படி டேஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ரொம்பவே சூடாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பாருங்க, அப்படியே அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்குங்க. சூப்பர், அடிப்பொலி அப்படி சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு சூப்பராக சத்துள்ள இந்த கீரை உணவு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.